வணக்கம். இப்போ டிஎன்இபிஐ ட்ரிபிள்யூட பவர் எலக்ட்ரானிக்ஸ் கொஷின்ஸு இப்போ கொஷின் ஆன்சரை பார்ப்போம். தி ஃபாலோயிங் ஃபிகர் shown a switch is consist of a power transistor in series with a diode, assuming that the transistor which and the diode are ideal. The VI characteristics of the composite switches. இப்போ ஒரு பிஜேடி கொடுத்துருக்காங்க, அதோட பிஜேடி ப்ளஸ்ஸு டயோடு பிஜேடி எப்படி கனெக்டில் இருக்கு, கனெக்டிங் டு சீரியஸ். இப்போ சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் அண்டு வோல்டேஜு சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை இப்போ ஃபைன் பண்ணணும். சின்ஸ் டயோடு கனெக்டட் இன் சீரியஸ், இப்போ டயோடு வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ current will never be the negative. current வந்து நெகட்டிவில் இருக்கும். when the current flow voltage across the switch is 0. okay, switch வந்து 0 கண்டிஷனில் இருக்கும்போது when a current is 0 there may be any voltage across the switch. therefore answer வந்து 3. answer 3. இப்போ next a three-phase fully controlled bridge converter is feeding a load drawing a constant and ripple-free load current of 10 amps at a firing angle of 30 degree. The approximate percentage total harmonic distortion DHD percentage of THD and the RMS value of fundamental component of input current will respectively be. இப்போ டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் வந்து 31%. ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து √6/π இன்ட்டு I0. இப்போ I0 ஈக்குவல் டு எவ்வளோ, I0 ஈக்குவல் டு 10 ஆம்ஸ். I0 ஈக்குவல் டு 10 ஆம்ஸ். therefore √6/π இன்ட்டு 10 ஈக்குவல் டு 7.8 ஆம்ஸ். இப்போ 7.8 இன்ட்டு 31%. ஆன்சர் 2. next question. next question வந்து in the circuit shown in figure ideal switches S is operated at 100 kHz. இப்போ switch வந்து எவ்வளோ கிலோஹெர்ட்ஸில் ஆப்ரேட் ஆகுது, 100 kHz. டியூட்டி ரேஷியோ ஆஃப் 50%. டியூட்டி ரேஷியோ வந்து 50%. given that the del IC is 1.6 amps. இப்போ லோட் கரண்ட் வந்து எவ்வளோ, 1.6 amps பீக் டு பீக் and I0 equal to 5 amps in DC network. the peak current in switch S is, இப்போ மேக்ஸிமம் கரண்ட் தான் பீக் கரண்ட். மேக்ஸிமம் கரண்ட் ஈக்குவல் டு பீக் கரண்ட் ஃபைன் பண்ணணும். therefore I0 plus del IL divided by 2. இப்போ I0ஓட வேல்யூ வந்து 5 ஆம்ஸ். இப்போ டெல் ஐஎல்லோட வேல்யூ வந்து 1.6. இப்போ 1.6 divided by 2 ஈக்குவல் டு 0.8. இப்போ 5 + 0.8 ஈக்குவல் டு 5.8 ஆம்ஸ். 5.8 ஆம்ஸ். நெக்ஸ்ட், a single phase source inverter is purely inductive load as shown in figure. The inverter is operated at 50 Hz in 180 square wave mode. Assume that load current does not have any DC component. Full stop. The peak value of the inductor current I0 will be. இப்போ டயோடு கொடுத்துருங்க. டயோடு இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து என்னது, 200 வோல்ட். 200 வோல்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்வெர்ட்டர் வந்து V0 வர்சஸ் டைம். இப்போ 0லேருந்து 0 to π, π to 2π. நெக்ஸ்ட்டு 0 to π, π to 2π. நெக்ஸ்ட்டு V ஈக்குவல் டு ஃபார்ம் வந்து என்னது, V ஈக்குவல் டு L இன்ட்டு di/dt. இப்போ வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 வோல்ட்டு. அப்போ 200 இன்ட்டு இண்டக்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இண்டக்டன்ஸ் வந்து 0.1. இண்டக்டன்ஸ் வந்து
0.1. Therefore di divided by dt, di வந்து ip minus ip divided by இப்போ dt வந்து டைம். therefore 0.1 இன்ட்டு இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ 2 இன்ட்டு ஐபி டிவைட் பை டி. இந்த டீயை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த 0.1 டிவைட் பண்ணோன்னா 200 டிவைட் பை 0.1 ஈக்குவல் டு 2000 t ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஐபி. therefore ip ஈக்குவல் டு 20 amps. therefore time t ஈக்குவல் டு பை டிவைட் பை ஒமேகா பை டிவைட் பை 2 பை இன்ட்டு எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. therefore 0.015. ஓகே, இந்த 0.015 தான் இந்த டைம் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இப்போ ஆன்சர் வந்து 20 amps. Next, a single phase fully controlled bridge converter supply a load drawing constant and ripple free load current. If triggering angle is 30 degree, the input power factor will be. இப்போ இன்புட் பவர் ஃபேக்டர் வந்து ஃபார்முலா வந்து என்னது, 2√2 டிவைட் பை பை இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. தேர்ஃபோர் இப்போ 2√2, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, இதை சிம்ப்ளை பண்ணோன்னா 0.9 இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு ட்ரிகரிங் ஆங்கிள் வந்து எவ்வளோ 30 டிகிரி. அப்போ காஸ் 30 டிகிரி இன்ட்டு 0.9 ஈக்குவல் டு 0.77. இப்போ மோர் தென் ஈக்குவல் டு 0.78. இப்போ இன்புட் பவர் ஃபேக்டர் வந்து 0.78. இப்போ next, the variable speed of 3-phase induction motor drive obtained by varying the applied voltage is suitable for driving fan type load where torque proportional to square of the speed. So, torque is proportional to the square of the speed. Next, the operation of AC motor fed from current source inverter is characterized by sinusoidal armature voltage with spike. Thank you.